உழைப்பாளர் வர்க்கத்தினரை நினைவு கூறும் மே தினம் நாடு முழுவதும் வியாழக்கிழமையன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கடந்த 1800களில் அமெரிக்க ஏகாதிபத்திய அடக்குமுறையை எதிர்த்து தொழிலாளர்கள் பொங்கி எழுந்த வரலாற்றின் முடிவுதான் மே தின புரட்சி. துப்பாக்கி குண்டுக்கு இரையான தொழிலாளர்களின் நினைவாக ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி மே 1ஆம் தேதியான வியாழனன்று நாடு முழுவதும் தொழிலாளர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1946ஆம் ஆண்டு கோவை பஞ்சாலையில் தொழிலாளர் சங்கம் துவக்க முற்பட்டதாலும் அதனால் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் இறந்ததாலும் தொழிலாளர்கள் 4 பேர் தூக்கிலிடப்பட்டனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள 4வரது நினைவிடத்தில் இன்றும் தொழிலாளர் வர்க்கத்தினர் அஞ்சலி செலுத்தினர். நிர்வாக தரப்புல இருந்த அந்த கைகூலிகள் தொழிலாளிகளை நெருக்கடி கொடுக்கிற போது இவங்க தட்டி கேட்கறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு கைகலப்பு நடக்குது. அந்த கைகலப்பு நிகழ்ச்சியில ஒருத்தர் அதனால உயிரிழக்கப்படுது. அது இவங்க தான் செஞ்சாங்கிற முறையில் ஒரு கேஸா கிரியேட் பண்ணி அந்த கேஸ் பின்னாடி லண்டன் கோர்ட் வரைக்கும் போய் பேசி அதுல முழுமையான தொழிலாளர் வர்க்கத்துக்கு முழுமையான அந்த தீர்ப்பு கிடைக்கல. நிர்வாக தரப்புல இருந்து கேட்கறாங்க, யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, கோர்ட் கேட்குது, யாரோ ஒருத்தர் மட்டும் தண்டனை ஏற்றிட்டு மற்ற எல்லாம் ரிலீஸ் பண்ணு சொல்றாங்க. ஆனா இந்த 4 தோழர்களும் ஒன்னா நின்று முழுமையா எங்களுடைய போராட்டத்துக்காக தோழர்களுக்காக நாங்க தொழிலாளிகளுக்காக நாங்க உயிரிழந்திருக்கிறோம். அதனால நாங்க எங்களை விட்டா 4 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா 4 பேர்த்தையும் தூக்கு போடுங்க, நாங்க அது கலங்கல, எங்களுடைய ஒற்றுமைதான் முதல் முக்கியம் சொல்லி போட்டு ஒன்னா நின்னாங்க. அதுதான் இந்த தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த வரலாறு. உழைப்பதில் சளைத்தவர்கள் அல்ல என்றாலும் மே தினத்தில் மாற்றுத்திறனுடைய உழைப்பாளிகளை பாராட்டித்தான் ஆக வேண்டும். கோவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் உழைப்பாளர் தினத்தை வரவேற்று தங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். பார்வையற்ற மக்கள் எத்தனையோ விதமான உழைக்கிறதுக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகள் இருந்தும் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு முன் வரதில்லை. ஆனால் நாங்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்கன்னு சொல்ல முடியும். எங்கள் நிறுவனம் எங்களை தேர்ந்தெடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேர் முன் வரலாம். இந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு கோவை மாவட்டத்தில் எத்தனையோ விதமான நிறுவனங்கள் இருக்கிறது. அத்தனை நிறுவனங்களும் வேலை வாய்ப்புகளை கொடுத்தா பார்வையற்ற மக்கள் தவறான வாழ்க்கையில போகாம அவங்களும் நியாயமா வாழ முடியும். நான் ஒரு பார்வையற்ற ஒரு பெண்மணி. நான் ஒயர் கூட பெனாயில் இந்த சேரும் கூட போடுவேன். ஆனா அதுக்கு வியாபாரங்கள் கம்மியாக தான் இருக்கு. நம்ம செய்யற கூடைய நாங்க நிறைய விலை கொடுத்து ஒயரை வாங்கி நேரத்தை செலவு செஞ்சு போடுறோம். ஆனா வாங்குறவங்க உற்சாகமா வாங்குறாங்க. ஆனா அதுக்கேற்ற விலை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் சிரமமா தான் இருக்கு. நாங்க எங்களுக்கு வேலை எப்படி இருந்தாலும் சரி கொடுத்து நாங்க வாங்கிடுறோம். ஆனா அவங்க சரி இவங்க கஷ்டப்பட்டு போடுறாங்களே அப்படிங்கிற இதுல அவங்க எங்ககிட்ட நல்ல இதா வாங்கணும். உழைக்கும் வர்க்கத்தினரின் பெருமைகளை இன்றைய இளம் தலைமுறையினரும் உணர்ந்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் காரைக்கால் கடற்கரையில் உழைப்பின் பெருமையை விளக்கும் வகையில் மண் சிற்பம் அமைத்திருந்தனர். மே 1 அன்னைக்கு அங்க பீச்ல மணல் சிற்பம் செஞ்சிருக்கோம். மே 1 அன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம். அதுக்காக நாங்க சிற்பம் செதுக்கி இருக்கோம். இதோட யானை சிற்பமும் செதுக்கி இருக்கோம். கடல் வாழும் உயிரினங்களும் அந்த மாரி கொஞ்சம் சிற்பங்கள் செதுக்கி இருக்கோம். இந்த மாரி சில பெருமைப்படுறோம். மொத்தம் 20 மாணவர்கள் கொண்ட இக்குழு கடந்த 3 நாட்களாக மணல் சிற்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.